தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆளுநர் உரையில் பெரும்பாலான அறிவிப்புகள் மேலோட்டமாகவே உள்ளன என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் அமைக்கப்படும் என்று ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை எப்போது எப்படி நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிடவில்லை என்றும் கூறியுள்ள அன்புமணி, ஆளுநர் உரையில் பெரும்பான்மையான அறிவிப்புகள் மேலோட்டமாகவே உள்ளன என்று விமர்சித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போதாவது தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் எதிர்பார்க்கும் அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் வெளியிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.